உடல் போரு கத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. பாவியனை மீட்க பரலோகத்தை விட்டு பாவியனை மீட்க பரலோகத்தை பாதனில் வந்து பாடுகள் பத்ததாய் பாதனில் வந்து பாடுகள் பத்ததாய் ஆவி உடல் போரு அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. ஆவி உடல் போரு அத்தனையோ உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. இந்த உள்ளத்தை அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? உங்க உள்ளத்தை அவர்களுக்கு சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. என்ன வேதனையோடு வந்திருக்கிறீங்களோ, என்ன பாடுகளோடு வந்திருக்கிறீங்களோ, உங்கள் வேதனை நீங்க வேண்டுமானால், உன் பாடுகள் உன்னை விட்டு நீங்க வேண்டுமானால் வாயை திறந்து தேவனுடைய சமூகத்திலே சொல்லு, ஆண்டவரே நான் வேதனையோடு வந்திருக்கிறேன், என் பிள்ளைகளை குறித்து வேதனையோடு வந்திருக்கிறேன், என் கணவனை குறித்த வேதனையோடு வந்திருக்கிறேன், என் மனைவியை குறித்த வேதனையோடு வந்திருக்கிறேன், என் குடும்பத்தை குறித்த வேதனையோடு வந்திருக்கிறேன். என் வேதனைகளை மாற்றுவது உமக்கு எளிதான காரியம் அல்லவா? என் உள்ளத்தை மாற்றும் ஆண்டவரே, என் வேதனைகளை மாற்றும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க. இன்னைக்கு உன் வேதனைகளை மாற்றுவதற்கு உன் அருகில் நின்று கொண்டு இருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:20 அப்படி சொல்லுகிறது. இதோ உன் அருகில் நின்று கொண்டு இருக்கிறேன், உன் அருகில் நின்று கொண்டு இருக்கிறேன். என் மகனே, என் மகனே, நீ உன்னுடைய இதயத்தை திறந்து தந்தால், உன் இதயத்துக்குள் எனக்கு ஒரு இடத்தை தந்தால் நான் உனக்குள் பிரவேசிப்பேன், உன் உள்ளத்துக்குள் பிரவேசிப்பேன், நான் உனக்குள் தங்குவேன், பரிசுத்த ஆவியை உனக்கு தருவேன், பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு வாசம் பண்ணுவா. எனவே என் மகனே, என் மகனே, உன் இதயத்தை எனக்கு திறந்துட்டா என்று சொல்லி இந்த கூட்டத்தின் மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறாரே, உன் இதயத்தை அவருக்கு கொடுக்கிறாயா? உன் இதயத்தை அவருக்கு கொடுக்கிறாயா? நீ இதயத்தை கொடுத்தால் உன் பாவக்கரைகளை அவர் கழுவி சுத்திகரிப்பார். உன் பாவங்கள் எல்லாம் கழுவப்படும், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படும். 1 யோவான் 1:7 அப்படி சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் என்று சொல்லவில்லையா? உன் பாவங்களும் அது கழுவுவது எளிதான காரியம். அவர் கல்வாரில் சிந்தின இரத்தத்தோடு உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். கரங்களை